almost everything you need to know. ஹலோ நண்பா, நான் இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வாழ்க்கையில் ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக மாறுறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும் நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து உங்கள் மைண்டுக்கு வர நம்பரை ஒரு நோட் புக்கோ பேப்பரோ எடுத்து அதோட டாப் போர்ஷனில் எழுதிருங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே 5 crores எழுதுறேன். நீங்களும் உங்கள் டார்கெட் நம்பரை எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்கள் டார்கெட் நம்பர்லேருந்து நேராக வர்டிகலாக ஒரு லைனை போட்டு கீழே 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டார்கெட் நம்பர் உங்ககிட்ட கிடைச்சதுனால இந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் உங்களோட நெட்வொர்த் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறது சிம்பிளான விஷயம் தான். உங்ககிட்ட இருக்க எல்லா அசெட்ஸோட வேல்யூ என்ன, அதாவது பேங்க்ல இருக்க கேஷ், பிக்ஸட் டெபாசிட், கோல்டு, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், நீங்க ஏதாவது பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா அதோட வேல்யூ, இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஓன் பண்றதை ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அந்த நம்பரோட நீங்க எவ்வளவு கடன் கொடுக்க வேண்டிய இருக்கு, ஹோம் லோன், கிரெடிட் கார்டு லோன், பர்சனல் லோன்னு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கடன் இருந்தாலும் அந்த எல்லா கடனையும் ஆட் பண்ணி ஒரு நம்பர் கிடைக்கும் பாருங்க. அதையும் இதையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நெட்வொர்த் கிடைச்சிரும். இப்போ இந்த கிடைச்ச நெட்வொர்த் எவ்வளவு அமௌண்டா இருக்கோ அதை ஒரு மார்க்கிங்கா நீங்க முன்னாடி வரைஞ்ச லைன்ல பொசிஷன் பண்ணுங்க. உங்க டார்கெட் நம்பர் கிட்ட இருந்து அது எவ்வளவு தூரமா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ல இருந்து நீங்க பின்தங்கி இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த விஷுவலான ரெப்ரசன்டேஷன் உங்களை ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். எதை நம்ம மெஷர் பண்றோமோ அந்த விஷயம் தான் சரியா மேனேஜ் பண்ணப்படும். இன்கேஸ் நீங்க வரைஞ்ச லைன்ல 0க்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா, இது வரைக்கும் வாழ்க்கையில ஃபினான்ஷியலா எந்த ப்ராக்ரஸும் பார்க்காம இருக்கிறீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்ல ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புக்ல இருந்து நம்ம பணக்காரங்களா மாறுறதுக்கு என்னென்ன மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸ் தேவைப்படுதுன்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம சில பிராக்டிகல் ரியல் லைஃப் லெசன்ஸையும் பார்க்க போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, பெய்டு பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் வெர்சஸ் டைம். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஆனஸ்டா சொல்றேன். யாருமே ஒரு விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டீங்கன்றத பத்தி யோசிக்க மாட்டாங்க. எல்லாரும் ரிசல்ட்ஸ பத்தி தான் யோசிப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்துல 100 மணி நேரம் வேலை செஞ்சீங்களா, 1000 மணி நேரம் வேலை செஞ்சீங்களான்றத பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. நீங்க செய்யற பொருள் கடைசியில நல்லா வரலனா உங்க கஸ்டமர் அதை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ப்ராடக்ட்ல ஒருத்தர் ரொம்ப நேரம் வேலை செஞ்சிருக்காருன்றதுக்காக நீங்க ஒரு லோ குவாலிட்டி ப்ராடக்ட்டை வாங்குவீங்களா? இல்ல உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தானே வாங்கிட்டு போவீங்க. நீங்க ஆசைப்படுற ரிசல்ட்டை எந்த ப்ராடக்ட் கொடுக்குதோ அதை தான் வாங்குவீங்க. சோ மக்கள் ரிசல்ட்ஸை பத்தி தான் கேர் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு நேரம் வேலை செஞ்சீங்கன்றத பத்தி எல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. 2 மணி நேரத்துல கூட அந்த ப்ராடக்ட்டோட வேலையை முடிச்சிருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஓகே தான். என் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த வீடியோவே நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்கன்னா நான் இதுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கேன், எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. வீடியோ நல்லா இருக்கா பாத்துக்கிட்டே இருப்பீங்க. வீடியோ நல்லா இல்லைன்னா வேற வீடியோ பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த வீடியோ நான் ரெடி பண்றதுக்கு 5 நாள் டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, 1 மாசம் டைம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதெல்லாம் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இரலவெண்டா இருக்கும். நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன்ற காரணத்துக்காக நீங்க ஒரு லோ குவாலிட்டி வீடியோ பார்க்கணும்னு உங்களுக்கு எந்த அவசியமே கிடையாது. சோ நான் எவ்வளவு டைம் அண்ட் எஃபர்ட் போட்டாலும் அந்த விஷயத்துக்கான ரிசல்ட் சரியா வந்தாதான் அதுக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ கிடைக்கும். சோ ஆத்தரும் இதே தான் சொல்றாரு. உங்களோட ஒர்க்குக்கான உண்மையான வேல்யூ தெரியணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப சேலரிக்காக வேலை செய்யாம ரிசல்ட்ஸ்க்காக வேலை செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. ஏன்னா மில்லியனர் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும்னு அவங்கள நம்பி வேலை செய்வாங்க. ஆனா புவர் பீப்புள் எனக்கு ஸ்டெடியா நிம்மதியா ஒரு சேலரி வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. ஸ்டெடி சேலரிக்கு நீங்க ஆசைப்பட்டு போறீங்கன்னா உங்க இன்கம் அவ்வளவுதான்ற ஒரு கேப்பிங்க நீங்க செட் பண்ணிக்கிறீங்க. ஆனா ரிசல்ட்ஸை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்கம்கான பொட்டன்ஷியல் இருக்கு. சோ லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க சேலரிஸ்க்கு வேலை செஞ்சாலும் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தேவையான திறமையை வளர்த்துக்கிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வேலை செய்ய ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் நீங்க மில்லியனரா மாறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்பர் 2, ஹெல்த் இஸ் நாட் அ சைடு ஹசில். நம்ம எப்ப நம்ம ஹெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்றோமோ அந்த டைம் பீரியட்ல தான் நம்மளோட ஓவரால் லைஃபே ஒரு மாதிரி கன்ஃபியூஷனுக்கு போயிடும். ஹெல்த் சரியா இல்லாததுனால வெல்த்தும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். உங்ககிட்ட இருக்க மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் என்ன தெரியுமா? உங்களோட ஹெல்த் தான். ஏன்னா இந்த ஹெல்த் இல்லைன்னா உங்க லைஃப்ல எதுவுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி கஷ்டமா இருக்க வாழ்க்கையை இன்னும் கஷ்டமா மாத்திக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களையே நீங்க ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க. நல்ல ஃபுட்ஸ் சாப்பிடுங்க, ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா தூங்கி எனர்ஜி லெவல்ஸ் ஹையா மெயின்டைன் பண்ணுங்க. உங்க பாடிக்கு அகைன்ஸ்டா வேலை செய்யாம உங்க பாடி கூட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிங்க. ஒரு டீம் ஒர்க் பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஆக ஆக உங்களோட 30s நீங்க ரீச் பண்ணும்போது உங்க உடம்ப சரியா பாத்துக்கலனா உங்களோட வயசான அப்பா அம்மாவையும் நீங்க சரியா பாத்துக்க முடியாது, உங்களோட ஓன் ஃபேமிலியும் நீங்க சரியா பாத்துக்க முடியாது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால உங்களுக்கு பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸும் வந்துடுச்சுன்னா லைஃபை ஒரு பில்டிங்கா கன்சிடர் பண்ணீங்கன்னா அதோட பேஸ்மெண்ட்லயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்த மாதிரி ஆயிடும். எப்ப இடிஞ்சு விழற நிலைமைக்கு போகும்னு தெரியாது. சோ இந்த காலத்துல அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து உங்களையும் உங்களோட ஃபேமிலியையும்
ஃபேமிலியையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இந்தியாவில் சராசரியா ஒரு மனுஷன் வந்து 70 இயர்ஸ் வரைக்கும் வாழ்வாங்க. ஆனா ஜென்ரலாவே எப்போ ஒரு மனுஷன் 50 ஏஜை கிராஸ் பண்றாங்களோ அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாயிடும். ஸோ நீங்க ஹெல்த்தியாவும் ஃபிட்டாவும் கரெக்டா ஆக்டிவா இருந்தாலும் உங்களோட பேரண்ட்ஸை நீங்க பாத்துக்கிறப்ப அவங்க உங்களோட சம்பாத்தியத்தை நம்பி இருக்கிறப்ப உங்களோட ஃபினான்ஷியல் சேஃப்டிக்காக ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாஸ்பிட்டலைசேஷனால உங்களோட வெல்த் டெஸ்ட்ராய் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஃபேமிலிக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 lakhs மெடிக்கல் கவர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சிம்பிளான சர்ஜரியே லட்சக்கணக்கில் செலவாகுது. ஸ்டார்டிங்ல நீங்க இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து உங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது வந்து அதுவும் அதை கிளைம் பண்ணாம பிரீமியம் கட்டிட்டே இருக்கும்போது என்னடா இது பணம் வேஸ்டா போகுதுன்ற மாதிரி தோணும். ஆனா ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து அதிகமா செலவு வைக்கிறப்ப இதுக்கு கட்டினது வர்த்ததான் உங்களுக்கு புரிய வச்சிரும். ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. அவைலபிள் ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்து 1 crore கவரை 300 to 400 per month இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 25% ஆன்லைன் டிஸ்கவுண்டோட 30-minute கிளைம் அசிஸ்டன்ஸோட உங்களால செலக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டா பாலிசி பஜாரோட அட்வைசர்ஸ் கிட்ட நீங்க ஃபோன் கால்ஸ் அண்ட் வீடியோ கால்ஸ்ல பேச முடியும். ஏன் நீங்க ஆன்லைன்ல வாங்க விரும்பல ஆனா உங்க வீட்டுக்கே ஒரு அட்வைசர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இவங்க வெப்சைட்ல ஒரு ஹோம் விசிட்டை புக் பண்ணும்போது நீங்க அவங்க சர்வீஸ் பண்ற 150+ சிட்டிஸ்ல இருந்தீங்கன்னா உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்க மெடிக்கல் டெஸ்ட்லாம் கூட எடுக்க இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆஃப்லைன்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் அட்வைஸ் தேவைப்பட்டா ஒரு ஃப்ரீ விசிட்டை புக் பண்ணி பாருங்க. நம்பர் 3, ஸ்டார்ட் வேல்யூயிங் யோர் டைம். நீங்க எப்பயாச்சும் டிஸ்கவுண்ட்ல நிறைய பொருள் கிடைக்குதுன்னு இந்த பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ணிருக்கீங்களா? அங்க போய் லைன்ல கியூலெல்லாம் வெயிட் பண்ணி நீங்க வாங்குற க்ரோசரிஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ்ல ஒரு 25 ரூபா 30 ரூபா சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? இந்த அமௌண்ட்டை சேவ் பண்றதுக்கு பல மணி நேரம் கியூல நின்று வெயிட் பண்ணிருக்கீங்களா? இல்ல சீப்பா இருக்குன்னு நிறைய தேவையில்லாத பொருள் எல்லாம் வாங்கி குவிச்சிருக்கீங்களா? இல்ல ஃப்ரீ சாம்பிள் ஜூஸோ இல்ல சாப்பிடறதுக்கு ஏதோ கொடுக்கறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கியூல நின்று வாங்கியிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னா உங்க டைமுக்கு நீங்க வேல்யூ கொடுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு போர் பர்சன் மென்டாலிட்டி இருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா பணத்தை சேவ் பண்றதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஷாப்பிங் பண்ணும்போது டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கிறது கூட நல்ல விஷயம் தான். ஆனா இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்குன்னு நீங்க அதுல எந்த அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்றீங்கன்ற விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணணும். உங்க வீட்டுல இருந்து தூரமா இருக்க ஒரு கடையில ஒரு பொருள் 50 ரூபா விலை கம்மியா கிடைக்குதுன்னு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 50 ரூபாவை சேவ் பண்ண ட்ரை பண்றீங்கன்னா உங்க 1 hour டைமுக்கான வேல்யூ வெறும் 50 ரூபா தான் நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க அர்த்தம். ஆனா யூசுவலா மில்லியனர் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. அவங்களோட 1 ஹவர்க்கான வேல்யூ வந்து இதை விட பல மடங்கு அதிகமானது. நான் 1 ஹவர் டெடிகேட்டடா ஒரு விஷயத்துல வேலை செஞ்சேன்னா நான் 10,000 ரூபா கூட சம்பாதிச்சிருவேன். ஆனா கடைக்கு போய் பொருளை வாங்கிட்டு வர விஷயம்லாம் நான் ஈஸியா டெலிவரி ஆப்ஸுக்கு அவுட் சோர்ஸ் கூட பண்ணிடுவேன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. இந்த பிலீஃப் சிஸ்டம் அண்ட் மைண்ட் செட் சேஞ்ச் தான் உங்களோட டைமோட வேல்யூவை எப்படி அதிகமா இன்க்ரீஸ் பண்ணலான்ற மாதிரி விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண வைக்கும். இந்த திங்கிங் பேட்டர்ன் தான் இன்டைரக்டா சப்கான்ஷியஸா உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். நம்பர் 4, ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல சக்சஸ் தேவைன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரும் தேவை. நீங்க உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வேணா இருக்கலாம். ஆனா உங்க வீட்டுல உங்க லைஃப் பார்ட்னர் கூடயும் ஃபேமிலி கூடயும் எப்பயுமே பிரச்சனையிலே இருந்துட்டு இருக்கீங்கன்னா அது உங்க லைஃபை மிசரபிளா மாத்திரும். ரீசெண்டா பெங்களூர்ல நடந்த அதுல் சுபாஷ் கேஸ் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த ரொம்ப நல்லாவே புரிய வச்சிருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் சக்சஸ் மட்டும் ஒருத்தவங்களோட லைஃபை மீனிங்ஃபுல்லா மாத்தாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப்ஸ்னு இந்த மாதிரி எல்லா பில்லர்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஓவராலான ஹாப்பியான லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில குட் டைம்ஸ் அண்ட் பேட் டைம்ஸ்ல உங்க லைஃப் பார்ட்னர் கூட இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸ் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸை நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு ஹியூமன் நேச்சர் அண்ட் பிஹேவியரல் சைக்காலஜியை கூட நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் லைஃப் பார்ட்னர் கூட பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். 30sல பொதுவா ஒரு மனுஷனுக்கு ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்றதோட சேர்த்து அவங்களோட யங் கிட்ஸை நல்லா வளர்க்கறதுக்கும் நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஏன் நிறைய பேர் வந்து அவங்களோட லேட் 20sல ஏர்லி 30sல தான் பேரண்ட்ஸா கூட மாறுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஒரு பேபியை பிளான் பண்றீங்கன்னா அதுக்கு தேவைப்படுற ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களுக்கு ஒரு மேட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பொதுவாக நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து மேட்டர்னிட்டி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணாது. அப்படியே கவர் பண்ணாலும் 9 months வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ஆனால் டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க்ல இருந்து பாலிசி பசார் வெப்சைட்ல நீங்க ஜஸ்ட் 3 months ஆஃப் வெயிட்டிங் பீரியட்ல கூட உங்களுக்கு மேட்டர்னிட்டி பிளான்ஸ் அவைலபிளா இருக்கு. அப்போனா ஆல்ரெடி உங்க வைஃப் 6 months பிரெக்னெண்டா இருந்தா கூட நீங்க இந்த பிளான்ஸ் அவைல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அதுல 50,000 வரைக்கும் ஃபிக்ஸ்டு மேட்டர்னிட்டி பெனிஃபிட் கிடைக்கும்.
ஸோ உங்களுக்கு above 18 ஏஜ் ஆகுதுன்னா உங்க லீகல் லைஃப் பார்ட்னரோட இந்த மேட்டர்னிட்டி இன்சூரன்ஸை 25% ஆன்லைன் டிஸ்கவுண்ட் அண்ட் 30-minute கிளைம் அசிஸ்டன்ஸோட எடுக்க முடியும். இதை பத்தி இன்னும் டீடைல்ஸை தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ஸை செக் பண்ணி பாருங்க. நம்பர் 5, ஸ்கார்சிட்டி வெர்சஸ் அபண்டன்ட் மென்டாலிட்டி. பொதுவாக புவர் மைண்ட் செட் இருக்கவங்க வந்து ஒருத்தனுக்கு கிடைச்சா இன்னொருத்தனுக்கு எதுவுமே கிடைக்காது, அவன் ஜெயிச்சானா இன்னொருத்தன் தோக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம் காம்படிஷன் மாதிரி பார்ப்பாங்க. ஒருத்தன் ஜெயிக்கணும்னா இன்னொருத்தன் தோக்கணும்ன்ற எண்ணத்தோடய இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்காதுன்னு நினைப்பாங்க. ஆனா மில்லியனர் மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க நம்ம ஆசைப்பட்டா நமக்கு எல்லாம் கிடைக்கும், ஆனா அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும். எல்லா மனுஷங்களும் ஒரு வின் வின் சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்க முடியும். எல்லாரும் அவங்களுக்கு வர விஷயங்களை வச்சு சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். நீங்க ஆசைப்படுறது சக்சஸ்ஃபுல் கெரியரா இருக்கட்டும், நல்ல ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், ரெண்டுத்தையும் உங்களால நல்லா பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோட இருப்பாங்க. ஆனா ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டோட இருக்கிறவங்க வந்து ஒன்னு பிசினஸ்ல தான் ஜெயிக்க முடியும், இல்ல வீட்டுல இருக்கவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். எல்லாத்துலயும் நம்ம ஜெயிக்க முடியாது, ஒன்னு இதுல ஜெயிக்க முடியும் இல்ல அதுல ஜெயிக்க முடியும், எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. இந்த எண்ணத்தை மாத்திக்காத வரைக்கும் உலகத்தை நம்ம வித்தியாசமா பார்க்க மாட்டோம். நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணும், நமக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த உலகத்துல எல்லாமே இருக்குன்ற மாதிரி யோசிக்காம எல்லாத்தையும் காம்படிஷனா அடுத்தவங்களுக்கு எப்படி கிடைக்க விடக்கூடாது, அவன் எப்படி ஜெயிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவைலபிள் ரிசோர்சஸ் கம்மியா இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க. ஆனா இப்படி யோசிக்காம இந்த ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்டை நம்ம மாத்திக்கிட்டோம்னா தான் பெரிய லெவல்ல ஜெயிக்கிறதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் சொல்றாரு. ஸோ அபண்டன்ட் மைண்ட் செட்டை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. நம்பர் 6, திங்க் யூ ஆர் த டிரைவர் ஆஃப் யுவர் லைஃப். நீங்க ஒரு வெல்தியான மனுஷனா மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க லைஃப் வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். கார் எடுத்துக்கிட்டு லைஃப்ன்ற ஜேர்னியை நீங்க டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட்ல ஸ்டியரிங் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். நான் நினைச்சா என்னோட லைஃபை டிசைன் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி அதை மாத்திக்க முடியும்னு நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும். ஆனா பொதுவா வந்து புவர் மைண்ட் செட் இருக்கவங்க இந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. வாழ்க்கை அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, அவங்க தான் டிரைவர் சீட்ல இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்காம ஒரு பேசஞ்சர் மாதிரி எங்க கூட்டிட்டு போயுதோ அந்த ஃப்ளோல அப்படியே போயிடுவோம்னு நினைப்பாங்க. இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் லாட்டரி டிக்கெட்டை வாங்கி வச்சுக்கிட்டு இதுல நமக்கு பணம் விழுந்துரும், நம்ம பணக்காரங்களாகிறதுக்கு இது மட்டும் தான் ஒரே வழின்ற மாதிரி லக் அண்ட் சான்ஸ்ல நம்பிக்கை வைக்கிறாங்க. சொந்தமா நாம என்ன பண்ணி நம்மளோட லைஃபை மாத்தலான்ற மாதிரி எண்ணத்தோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நினைச்சா எதுவுமே நடக்காது, நம்மளால எதையும் மாத்த முடியாதுன்னு அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஹோப்லெஸ்ஸா இருக்காங்க. அவங்களால முடியும்னு அவங்க மேல அவங்களே நம்பிக்கை வைக்காம இருக்காங்க. வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல உங்க மைண்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை நீங்க மாத்தணும். கண்ட்ரோல் இல்ல பொறுப்பை உங்க கையில எடுத்துக்கிட்டு யாரையும் நம்பாம உங்களோட உழைப்பை சரியான டைரக்ஷன்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாக்டா ஒரே சிச்சுவேஷன்ல ஒரே பேரண்ட்ஸோட ஒரே எஜுகேஷனல் ஆக்சஸ் கிடைச்சு ஒரு மனுஷனோட ஏர்லி ஸ்டேஜ்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஒரே மாதிரி கிடைச்சாலும் ஒருத்தர் சக்சஸ்ஃபுல்லா ஆறாங்க, ஒருத்தவங்க அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு பிளேம் பண்ணிட்டு அவங்களோட விக்டரிக்காக லக்கு சான்ஸ் டிபெண்ட் ஆகிட்டே இருக்காங்கன்னா லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு பொறுப்பு எடுத்துக்காம இருக்கிறது தான் காரணமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் அவாய்ட் பண்ணிட்டு உங்க லைஃபோட டிரைவர் சீட்ல நீங்க தான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 7, எய்ம் ஃபார் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நாட் ஃபார் பீயிங் ரிச். நிறைய பேர் வந்து நம்ம பணக்காரங்களாகிறதுக்கு ரொம்ப அதிக பணம் தேவைப்படும் நினைப்பாங்க, அப்பதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் அப்படியே தலைகீழா நடக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும், அப்புறம் தான் நீங்க பணக்காரங்களாவீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா மனுஷங்களா நம்மளோட லைஃப்க்கு ஒரு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், கொஞ்சம் பணம் சேர்ப்போம், டிசிப்ளினா இருக்க பார்ப்போம், தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை நமக்காக வேலை செய்ய வைப்போம். நம்மளோட ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கு பாருங்க, என்னானாலும் சரி ஒரு நார்மலான லைஃபை வாழறதுக்கு எனக்கு இவ்வளவு செலவாகும்ன்ற மாதிரி. லெட்ஸ் சே ஒரு வருஷத்துல ஒரு 3 lakhs 4 lakhs மாதிரி அமௌண்ட்டை வந்து நீங்க நார்மலா செலவு பண்றீங்கன்னா எப்ப இந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாவே பாசிவா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நீங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்பவும் நீங்க நினைச்ச அளவுக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ற மாதிரி நீங்க பணக்காரன் ஆகல. நீங்க லைஃப்ல பணக்காரங்களாகிற ஜேர்னில ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் ஆசைப்பட்டதெல்லாம் உங்க இஷ்டத்துக்கு வாங்குற அளவுக்கு பணக்காரங்களாக முடியும். ஸோ நீங்க எக்ஸ்ட்ரீமா பணக்காரன் ஆகனாலும் பரவாயில்ல, பாசிவ் இன்கம் மூலமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடமா ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களோட இன்கம்மை உங்களோட டைம்ல இருந்து செப்பரேட் பண்ண பாருங்க. ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குற அளவுக்கு பணக்காரன்ற கோலை அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்ற மைல்ஸ்டோனை அச்சீவ் பண்ண பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பாசிவ் இன்கம் மூலமாவே வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க உங்க டைமை ஃப்ரீ பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரீ ஆகிற டைமை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே வாங்குற அளவுக்கு வெல்த்தை உங்களால பில்ட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி ரிசல்ட்ஸ்க்காக நீங்க ஈஸியா வேலை செய்ய முடியும். ஸோ இந்த வீடியோ
வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண 7 விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு உங்கள் மைண்ட் செட்டை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்ய பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பில் இந்த தாட் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. உங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் இல்லை மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை செலக்ட் பண்ணி உங்கள் ஃபினான்சஸை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர் மைண்ட் புக்கை ஒரு தடவை படிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. சேனல் இருக்க ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.